வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் காசா நகரின் மையப்பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் ஹமாஸ் அமைப்பை சரணடையும்படி இஸ்ரேல் மீண்டும் ஒருமுறை அழைப்பு விடுத்த போதும் அதனை பலஸ்தீன போராட்ட அமைப்பு நிராகரித்திருக்கின்றது. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் ஜெருசலத்தில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய போது ஹமாஸ் எஞ்சிய பணைய கைதிகளை விடுவித்து ஆயுதங்களை களைந்தால் உடன் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என்று தெரிவித்திருந்தார். அரசியல் ரீதியில் அந்த இலக்கை எட்டுவதில் நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த ஹமாஸ் மூத்த அதிகாரியான பசம் நயீம், நாம் ஆயுதங்களை களைய மாட்டோம், ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவது, காசாவிலிருந்து படைகளை வாபஸ் பெற்றால் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்போம் என்று செய்தி நிறுவனம் ஒன்றிடம் தெரிவித்தும் இருந்தார். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஹமாஸ் இந்த நிலைப்பாட்டை நீண்ட காலமாக வெளியிட்டு வருகின்றது. காசா நகர் மீதான படை நடவடிக்கையை இஸ்ரேல் கடந்த மாதம் ஆரம்பித்திருந்தது. காசாவில் பிரதான நகர்ப்புறமாக இருக்கும் அந்த நகரின் பகுதியிலிருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தொலைவிலேயே இஸ்ரேலிய படைகள் நிலை கொண்டிருக்கின்றன. கடந்த சனிக்கிழமை இரவு தொடக்கம் இடம்பெற்ற தாக்குதல்களில் நகரில் 14 பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இதில் தெற்கு காசா நகரில் மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் பாடசாலை ஒன்று இலக்கு வைக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களில் நகரில் இருக்கும் உயர்ந்த கட்டடங்களை இஸ்ரேலிய படை தாக்கி அளித்து வருகின்றது. இவ்வாறான இரண்டாவது பிரதான கோபுரம் ஒன்றும் கடந்த சனிக்கிழமை தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டடம் இடிந்து விழும் வீடியோ ஒன்றை எக்ஸ் சமூக பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ், நாம் தொடர்வோம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை காசா நகரில் இருக்கும் மிகப்பெரிய கோபுரமான முஸ்தஹா கட்டடம் அதன் அடித்தளத்தில் இடம்பெற்ற பாரிய வெடிப்பை தொடர்ந்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த கட்டடங்களை ஹமாஸ் பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டிய போதும் அதற்கான எந்த ஆதாரத்தையும் வெளியிடவில்லை. எனினும் இடம்பெயர்ந்த மக்கள் இந்த கோபுரத்தில் அடைக்கலம் பெற்றிருந்ததாக பலஸ்தீனர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டு வருவதாக காசா சிவில் பாதுகாப்பு நிறுவன பேச்சாளர் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். கடந்த ஒரு மாதத்திற்குள் காசா நகரில் பல வானளாவிய கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக செய்மதி புகைப்படங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியும் இருந்தன. காசா நகரில் 75 வீதமான கட்டடங்களை இஸ்ரேலிய படை தாக்கி அழித்திருப்பதாக உள்ளூர் தரப்புகளை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி நிறுவனம் குறிப்பிட்டும் இருக்கின்றது. 1993 ஒஸ்லோ உடன்படிக்கைகளுக்கு பின்னரே காசா பகுதியில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட மாடிகளை கொண்ட கட்டடங்கள் எழுப்பப்பட்டன. இதன் மூலம் வெளியேற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் திரும்புவதற்கு குடியிருப்பு வசதிகளை வழங்க முடிந்தது. 1994 காசாவிலிருந்து இஸ்ரேலிய படை வாபஸ் பெற்ற பின்னர் அந்த பகுதிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரும்பிய நிலையில் வானளாவிய கட்டடங்கள் அவசியமாக இருந்தன. காசா நகரை கைப்பற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த மாதம் உத்தரவிட்டும் இருந்தார். அது தொடக்கம் அங்கு தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற ஆரம்பித்தார்கள். எனினும் 2 மில்லியனுக்கும் அதிகமான காசா மக்கள் தொகையில் சுமார் பாதி அளவானவர்கள் இந்த நகரிலேயே தங்கி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் காசாவுக்கான உதவிகளை இஸ்ரேல் முழுமையாக கட்டுப்படுத்தி வரும் நிலையில் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பஞ்சத்தை எதிர்கொண்டிருப்பதாக உலகளவிய பட்டினி கண்காணிப்பு அமைப்பு ஒன்று எச்சரித்திருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் பட்டினியுடன் தொடர்புபட்டு மேலும் 5 பலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்தும் இருக்கின்றது. இதன் மூலம் காசாவில் போர் ஆரம்பித்த தொடக்கம் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் தொடர்புபட்டு உயிரிழந்த பலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை 387 அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நிலைமை மிக மோசமாக உள்ளது. உணவு இன்றி எம்மால் உயிர் வாழ சாத்தியமில்லை. போரை நாம் ஏற்றாலும் பட்டினியை எம்மால் ஏற்க முடியாது என்று தெற்கு காசாவின் ரஃபாவில் இடம்பெயர்ந்த பஸ்மா அஃபு அல் கைஜிர் என்ற பெண் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்தும் இருக்கின்றார்.
காசா போர் தற்போது 23 மாதங்களை தொட்டிருக்கும் நிலையில் அங்கு கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை 64,000 தாண்டியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேபடி இருக்க கூகுள் நிறுவனத்துக்கு ஐரோப்பிய யூனியன் 3.5 பில்லியன் டாலர் அபராதம் விதித்திருக்கின்றது. நியாயமற்ற நடவடிக்கை என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடும் கண்டனமும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் வர்த்தக போட்டிக்கான சட்டங்களை மீறி செயல்பட்டதாக கூறி அந்த நிறுவனத்துக்கு 3.5 பில்லியன் டாலர் அபராதத்தை ஐரோப்பிய யூனியன் விதித்திருக்கின்றது. இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் கூறியதாவது, ஐரோப்பா இன்று அமெரிக்காவின் மற்றொரு மிகச்சிறந்த நிறுவனமான கூகுளுக்கு 3.5 பில்லியன் டாலர் அபராதம் விதித்தது, அதன் மீது தாக்குதல் நடத்தியது. இது மிகவும் நியாயமற்றது. அமெரிக்காவில் வரி செலுத்துவோர் ஒவ்வொருவரும் ஐரோப்பிய யூனியனின் இந்த நடவடிக்கையை ஆதரிக்க மாட்டார்கள். எனது நிர்வாகம் முன்பு கூறியது போல இதுபோன்ற பாரபட்சமான செயல்களை நிலைநிறுத்த ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த அபராதத்தை திரும்ப பெறாவிட்டால் வரிகள் மூலம் பதிலடி தரப்படும். இதே போன்றுதான் ஆப்பிள் நிறுவனமும் 17 பில்லியன் டாலர் அபராதம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. என்னை பொறுத்தவரை அந்த அபராதம் வசூலிக்கப்படக்கூடாதது. அவர்கள் தங்களது பணத்தை திரும்ப பெற இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். இதனை நாம் அனுமதிக்க முடியாது. அப்படி நடந்தால் வரி செலுத்தும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் நியாயமற்ற அபராதங்களை ரத்து செய்ய பிரிவு 301 நடவடிக்கையை தொடங்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்படுவேன் என்று சொல்லி ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உட்பட தொழில்நுட்ப நிறுவனங்களின் சிஇஓக்களை வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி ட்ரம்ப் அண்மையில் சந்தித்தார். இந்த நிலையில் கூகுளுக்கு ஆதரவாக ட்ரம்ப் கருத்தும் தெரிவித்திருக்கின்றார். கூகுள் தனது அளவு மற்றும் ஆதிக்கத்தை பயன்படுத்தி காட்சி விளம்பர வணிகத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் சட்டங்களை மீறி செயல்பட்டுள்ளது. மேலும் கூகுள் விளம்பர தொழில்நுட்பத்தின் போட்டியாளர்களுக்கு மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இதனால் கூகுளுக்கு அபராதத்தை 27 நாடுகளின் கூட்டமைப்பான ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் ஒன்று கூறியிருக்கின்றது. இவையொருபுறம் இருக்க, ரஷ்யாவுடன் இணைந்து சீன நடவடிக்கைகளை செயல்படுத்துவதை உறுதிப்படுத்தும் தரவுகளை உக்ரைன் கண்டுபிடித்ததை தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் குறித்த அச்சம் அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பிற்கு பிறகு விளாடிமிர் புடின் அமைதி ஒப்பந்தம் குறித்த எந்த ஒரு பேச்சையும் முன்னெடுக்க மறுத்து வருகின்றார். ஆனால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை மாஸ்கோவிற்கு அழைப்பதுடன் பேச்சுவார்த்தையை ரஷ்யாவில் தொடர வலியுறுத்தி வருகின்றார். அது மட்டுமன்றி உக்ரைனில் மேற்கத்திய ராணுவம் பாதுகாப்பு உத்தரவாதத்திற்காக களமிறங்குவதையும் புடின் கடுமையாக எதிர்த்திருக்கின்றார். ஆனால் தற்போது உக்ரைன் போரில் புதிய ஒரு சக்தி நுழைந்துள்ளதும் 4வது ஆண்டை நோக்கி போர் நீடிக்க இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. அதாவது சீன துருப்புக்கள் ரஷ்ய படைகளுடன் இணைந்து செயல்படுவதை உறுதிப்படுத்தும் காட்சிகளை உக்ரைன் ராணுவம் கைப்பற்றியிருக்கின்றது. இது உண்மை என்று உறுதி செய்யப்பட்டால் ரஷ்ய உக்ரைன் போர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துவிடும். உக்ரைனுக்கு விசுவாசமான படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்கள் மூலம் பதிவான சிசிடிவி காட்சிகளில் சீன பொறியியலாளர்கள் கேமராவை சோதிப்பது தெரிய வந்தது. சீனாவின் பங்கு நிரூபிக்கப்பட்டால் இது உண்மையில் சீனாவும் வடகொரியாவும் உக்ரைன் போரில் களமிறங்கியுள்ளதை உறுதி செய்யும். உக்ரைனை நாளுக்கு நாள் தாக்க பயன்படுத்தப்படும் ரஷ்ய ட்ரோன் படைகளை உருவாக்க சீனா ரகசியமாக செயல்பட்டு வருவது அம்பலமாகியும் இருக்கின்றது. இருப்பினும் ரஷ்யாவுக்கு உதவுவதாக சந்தேகிக்கப்படும் போதிலும் ரஷ்ய உக்ரைன் போரின் போது ரகசியமாக செயல்பட்டதாக கூறப்படும் அனைத்து கூற்றுக்களையும் சீனா தொடர்ந்து மறுத்து வருகின்றது. இது இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.